பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த நாளினுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான மகன் ஜேக்கப்காக, மகள் டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு பேசும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கடந்த வாரம் முழுவதுமாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஜீவனை கொடுத்து இந்த புதிய வாரத்துக்குள் பிரவேசிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற மகன் ஜேக்கப்காக, டெபோராக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படுவீராக. வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் ஆராதனையில் போவோம், கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த மாதத்தின் 2வது வார ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வரவேற்கிறோம். ஸோ எங்களோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல்கள் பாடி அவரை ஆராதிக்கலாம். அவரை போற்றும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது அவர் நம் மத்தியில் அசைவாட வல்லவராக இருக்கிறார். ஸோ முதல் பாடல், மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம். ஸோ தெரிந்திருந்தால் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. அவருடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்படும். ஆமென். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அவர் நம்மை சின்னஞ்சிறு வயதில் தெரிந்து கொண்டு, அவர் நம்மை சிறு வயதிலிருந்து தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டு, அவர் நம்மை அழைத்து,
அவர் நம்மை இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஸோ அந்த தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவருடைய அன்பினின்று நம்மளை பிரிக்க மாட்டாது என்று வேதத்தில் வாசிக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய அன்பிலிருந்து, அவருடைய தயவிலிருந்து, அவருடைய கிருபையிலிருந்து எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை பிரிக்காது காத்துக்கொள்கிற வரைக்கும் அவர் நம்மோடு கூட, அவர் நமக்காக நிற்கிறவராக இருக்கிறார். ஸோ அந்த தேவனிடத்தில், ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. வேதம் அழகாக சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. ஸோ இந்த காலை வேளையில் ஒருவேளை நிறைய சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லலாம். அதன் மத்தியில் ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ என்று யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அழைத்த தேவன், அவர் தெரிந்து கொண்ட தேவன், நம்மளை முன்குறித்த தேவன் நம்மை மகிமைப்படுத்தும் வரைக்கும் அவர் ஓய மாட்டார். ஸோ மகிமையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். சூழ்நிலைகளை பார்த்து ஒருவேளை பயப்படலாம். சூழ்நிலைகள் ஒருவேளை ஆரம்பத்தில் நமக்கு எதிராக இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் முடியும் போது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதத்தில் அழகாக சொல்லுகிறது. ஸோ அவர் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறார். எங்கோ இருந்து எங்கோ வளர்ந்த நாம இன்று விடுதலையோடு கூட அவரை ஆராதிக்கிறோம்னு சொன்னான். அவருடைய சுத்த கிருபை மாத்திருந்தான். அவர் நம்மேல் பாராட்டின தயவு மாத்திருந்தான். அவர் நம்மேல் வைத்த கிருபை மாத்திருந்தான். ஸோ அதை நினைத்தவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு விஷயாக ஆண்டவர் நோக்கி சொல்லலாமா? இயேசுவே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. நன்றி நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. ஆமாண்டவரே, நாங்கள் தள்ளாடி நடந்த வேளையிலும், தாழ்மையில் இருந்த வேளையிலும் எங்களை நீங்கள் தயவோடு கூட நினைவு கூர்ந்த அந்த தயவுக்காக நன்றி ஆண்டவர். அப்படியாக இந்நாள் வரைக்கும் அந்த நடத்தி வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவர்.
இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இருக்கிறவங்க, எங்களோடு கூட உண்மை சேர்ந்து ஆராதித்து கொண்டு இருக்கிறவர்களை ஒரு விசையாக நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு அவர்களை விட்டு ஒரு நாளும் பிரியாதபடி, உம்முடைய கிருபை அவர்களை ஒரு நாளும் விட்டு பிரியாதபடி, உம்முடைய இரக்கம் அவர்களை விட்டு ஒரு நாளும் பிரியாதபடி, இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்த அந்த தயவு இனிமேலும் ஒரு விசையாக நடத்த, முடிவு பரியந்தம் அவர்களை நடத்த ஒரு விசையாக இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவர். ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. மீதியான நேரத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். இப்பொழுது தேவனுடைய செய்தி கடந்து போக போறோம். உங்களுடைய வேதாமத்தை யோபு எழுதின சரித்திர புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபுனுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கிறது? அவருடைய கான்ஃபிடன்ஸை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அவருக்குள்ள ஒரு அஷூரன்ஸ் இருந்தது, ஒரு நம்பிக்கை, ஹோப் இருந்தது. அவர் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விக்டரியான வார்த்தை இருந்தது. அது மாத்திரமல்ல, ஒரு வாக்குறுதியான ப்ராமிஸ் இருக்குது. இதுதான் இந்த நாளில நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2வது வாரத்தில் வந்திருக்க நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பங்கு என்ன என்பதை நாம் இன்று பார்க்க போகிறோம். விசேஷமா யோபு இந்த வசனத்தை அவன் அறிக்கை செய்த போது அவனுடைய லைஃப்ல எல்லாமே நல்ல சாஃப்டாக, சொபிசிகேட்டடாக இருந்தது என்று சொல்லவே முடியாது. தன்னுடைய லைஃப்ல எல்லாவற்றையும் இழந்தான். தன்னுடைய குடும்பத்தை இழந்தான், குடும்பத்தில் உள்ள குடும்ப நபர்கள், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், ஆஸ்திகளை இழந்தான், தன்னுடைய எல்லா விதமான சுகத்தை இழந்தான். அப்படிப்பட்ட ஒரு டார்க் சிச்சுவேஷன் இப்படியா போட்டிருக்கேன். இந்த டார்க்கஸ்ட் மூமெண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப், அவனுடைய வாழ்க்கையிலேயே கருள் சூழ்ந்த இல்ல கருமேகம் சூழ்ந்த ஒரு இருளான இருந்த நேரத்துல அவனுக்குள் இருந்த ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை எப்படியா இருந்தது? அவன் சொல்றான், ஐ நோ. ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, ஐ நோ அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தெரியும், எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் என்னுடைய தேவன் உயிரோடு இருக்க. கடந்த நாட்கள் நம்ம ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணியிருப்போம். நம்ம எல்லாரும் ஈஸ்டர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து பிரசங்கத்தை கேட்டோம். அந்த செய்தியை பல சபைகளில் அநேகர் பேசியிருப்பார்கள், நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிச்சயம் இருக்கிறதா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிர் உள்ளவரா? உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுமா? ஐ நோ, என்னுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று நீங்க சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம வேத வசனங்களை பார்க்க வேண்டாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி யோசனை. 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அவனை அழைத்த போது அவன் ஒருவனாய் அவன் கடந்து வருகிறான். அவன் குடும்பத்தில் எல்லாவற்றையும் விட்டு தேவன் காட்டுகிற விதத்துக்கு நடந்து. அவனுக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் என்ன இருந்தது? என்னை அழைத்தவர் நடத்துவார் என்று சொல்லி. அவனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் அற்று போகவே இல்லை. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பவுல் அதை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆபிரகாம் எப்படி தனக்குள்ள விசுவாசம் உள்ளவனாய், ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒருவனாய் அவன் அழைக்கப்பட்ட போது அந்த நம்பிக்கைக்குரியவனாய் மாறினான் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு யோபு சொல்கிறார், ஐ நோ. அந்த கான்ஃபிடென்ட் அவனுக்குள்ள இருந்தது. 2வது அவனுடைய வாழ்க்கையில இருந்த முதலாவது இன்னொரு ஒரு காரியம், மை ரிடீமர் என்று சொல்லி அவன் சொல்ல, என் மீட்பர் என்று ஒரு உறுதியான ஒரு அஷூரன்ஸை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருள் சூழ்ந்த நேரத்துல, கவலையோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஐ நோ மை ரிடீமர். என்னுடைய மீட்பரை நான் அறிந்திருக்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் வாயினால அறிக்கை செய்ய முடியுமா? உதாரணத்துக்கு தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் என்றால், தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு அஷூரன்ஸ் இருந்தது. அந்த 17ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அந்த ஸ்டோரி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும். அவன் தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போகிறான். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கும்படி கடந்து போகிறான். அப்பொழுது பெலிஸ்தனாகிய கோலியாத் ஒவ்வொரு தடவையும் தேவனை தூஷித்து தேவனுடைய பிள்ளைகளை தூஷிக்கும் போது அவன் தைரியமாய் சொல்லுகிறான், நான் இவனை மேற்கொள்வேன் என்று சொல்லி. சவுல் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறான், அவனால எப்படிப்பா முடியும்? நீ சிறு பையனா இருக்கிறியே, அவன்
தன்னுடைய சிறு வயது முதல் அநேக பயிற்சிகளை பெற்றவனாய் இருக்கிறான். உன்னால அது முடியாது என்று சொல்லும்போது அவன் சொல்றான், ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது, அதை ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய வாயை கிழிப்பதை போல நான் கிழித்து போட்டேன். அந்த தேவன் என்னோடு இருக்கிறார். கோலியாத்தை பார்த்து சொல்லும் போது அழகா சொல்லுவான், நீ நிந்திக்கிற அந்த ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு உங்ககிட்ட வரேன் என்று சொல்லி அவன் மேற்கொள்கிறதை பார்க்கிறோம். ஸோ இந்த கால வேளையில அப்படிப்பட்ட உறுதி இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில முதலாவது ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், கான்பிடென்ட் இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு அஷூரன்ஸ் இருக்க வேண்டும், ஒரு உறுதி இருக்க வேண்டும். என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கார். மூன்றாவது அவன் என்ன சொல்றான், அவனுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய நம்பிக்கை எப்படியா இருந்தது? வாசிங்க அந்த அதே அதிகாரத்துடைய முதல் வசனத்துல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். மூணாவது காரியம், அவனுக்குள்ள இருந்த ஒரு உறுதியான எதிர்பார்ப்பு என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறது மாத்திரமல்ல, கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்ற நம்பிக்கை இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக தடவை நாம் விசுவாச அறிக்கை செய்கிறோம், விசுவாசத்துல கால் எடுத்து வைக்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத போது, எதிராளிகள் நமக்கு எழும்பும் போது, அநேக அவதூறான வார்த்தைகள் நாம் கேட்கும் போது சோர்ந்து போய் விடுகிறோம். கிதியோனுடைய வாழ்க்கை வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால், கிதியோனுடைய வாழ்க்கையில நியாயாதிபதிகளை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவன் கேட்கிறான், ஆண்டவர் எங்க கூட இருந்தா ஏன் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், ஏன் நாங்கள் மீதியானவர்களுக்கு பயந்து ஓட வேண்டும், எங்களோடு இல்லையே என்று சொல்லி அவன் வருத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே தேவன் அவனை பார்த்து, பராக்கிரமசாலியே நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லும் போது அவனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை, அந்த உறுதியான எதிர்பார்ப்பு இருந்தது. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நிச்சயத்தோடு அவன் முன்னேறி போகிறான். சில சோதனைகள் ஆண்டவருக்கும் அவனுக்கு இருந்த சில டெஸ்ட் இருந்தது. ஆனால் அதன் மத்தியில அவனுக்குள்ள இருந்த உறுதியான அந்த நம்பிக்கை, என்னை அழைத்தவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்ற நிச்சயத்தோடு அவன் அநேக காரியங்களை அவன் செய்தான் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த டார்க்கஸ்ட் மூமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப்ல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா, நம்பிக்கை இருக்கா, உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்கா, உறுதியான தன்மை இருக்கா? மூன்றாவது உறுதியான எதிர்பார்ப்பு இருக்கா? நாலாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் கடந்து போக ஆசைப்படுறேன். அவன் கடைசி நாட்களில் அவர் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். ஸோ கடைசியா அவனுடைய எதிர்பார்ப்பு, யோபினுடைய எதிர்பார்ப்பு ஒரு வெற்றியை காணக்கூடியவனாக இருந்தான். அது கீழே நீங்க படித்து பார்ப்பீர்கள் என்றால், என்னுடைய சரீரம் செத்து போனாலும் நான் என்னுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நான் சந்திப்பேன் சொல்லி அந்த வெற்றியை கொண்டாடக்கூடியவனா இருந்தான், விக்டரியை கொண்டாடக்கூடியவனா இருந்தான். இதுதான் இந்த கால வேளையில உங்களுக்கும் எனக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு காரியம். சூழ்நிலையை பார்த்து பயந்துடக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகளில ஒரு அருமையான சம்பவம் உண்டு. பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகும்போது பிச்சை கேட்கும்படி பிறந்ததிலிருந்தே முடவனாக இருந்தவன் ஒருவன் உட்கார்ந்திருப்பான். ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி பேதுருவை பார்த்து அவன் பிச்சை கேட்கும்போது அவன் சொல்வான், என்னிடத்துல பொன்னோ வெள்ளியோ அல்ல, ஆனால் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அந்த வெற்றியை காண தேவன் அவன் மூலமாய் ஒரு அற்புதத்தை செய்து பார்க்கிறோம். அந்த இடத்துல அவன் குதித்து எழுந்து தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து தேவனை துதித்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அந்த வெற்றி எங்க கிடைத்தது? சூழ்நிலையை பார்க்கல, பேதுரு அங்குள்ள நிலைமையை பார்க்கல, அவன் பிறவியா இருந்து முடவனா இருக்கிறான் என்று சொல்லி யோசிக்கல. அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு நிச்சயம், எனக்குள் இருக்கிற உயிர்த்தெழுதின் வல்லமை அற்புதத்தை செய்யும் என்று நம்பினான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான விசுவாசிகளே, உங்களுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்த லோகத்துல, இருள் சூழ்ந்த வாழ்க்கையில, பிரச்சனையின் மத்தியில நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும், எனக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கு, எனக்குள்ள அந்த உறுதியான எதிர்பார்ப்பு இருக்கு, என்னுடைய அந்த உறுதியான எதிர்பார்ப்புல நிச்சயமா நான் வெற்றி அடைவேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கும் போது அவர் நிச்சயமாகவே உங்களுக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கார். நிச்சயமான விசுவாசம் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில அந்த உயிருள்ள இரட்சகர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்ற நம்பிக்கை இருக்கணும். அப்படியாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி அந்த ஆவியானவர் இடத்துல ஒப்பு கொடுத்து, யோபை போல அன்று நம்பிக்கையற்ற இருக்கிற நிலைமையில நீங்கள் ஒருவேளை இருப்பீர்கள் என்றால், யோபை போல நம்பிக்கை உள்ள ஒரு வார்த்தையை சொல்லலாம். என் தேவன், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக கடைசி நாட்களில் நான் அவரை காண்பேன் என்ற நிச்சயத்தோடு இருந்தது போல உங்க வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகள், பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர், நிச்சயமாகவே எனக்கு வெற்றியை கொடுப்பீங்க, காரணம் நீங்க மீட்பர் உயிரோடு இருக்கீங்க என்று சொல்லி நம்ம அறிக்கை செய்வோமா? இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில உங்களுடைய சமூகத்துல
வருவதற்கு நீங்க கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றி. இந்த காலவேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, யோபை போல ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையுடைய வார்த்தைகளை சொல்ல, வெற்றியுள்ள வாழ்க்கையை சொல்ல, ஆண்டவரே சப்பா எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அஷூரன்ஸை வெளிப்படுத்தத்தக்கதாய், கான்பிடென்டாக நாங்கள் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிச்சயத்தை ஏற்படுத்தி கொடுங்க, தைரியத்தை கட்டளையிடுங்க, அவர்களுக்கு வெற்றியை காண உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமைகள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநாயக்கமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கும் என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.